நாம் எல்லாரும் தெரிந்தபடி இந்த 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் செங்கடலை கடந்து போகிற அந்த சாட்சியை போட்டிருக்கிறாங்க. நம்ம கடைசியாக எதில் முடித்தோன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு மோசே சொல்லுகிறார். சொல்லிட்டு இப்போ மோசேனுடைய முகம் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு நிற்கிது, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்லிட்டல யுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லி, நான் யுத்தம் பண்ணுறேன். ஆனால் அந்த யுத்தம் எப்படி இருக்குன்னா, நான் சொல்கிறத நீ செய், ஜனங்களை அந்த கடலை பிளந்து போக சொல்லு அப்படின்றார். அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்றார். பின்னாடி பார்வோனுடைய சேனை வருகிறது, முன்னாடி கடல் தான் இருக்குது, ரெண்டு பக்கமும் சீனாய் மலையினுடைய செங்குத்தான பாறைகள். இப்போ இந்த 3 பக்கமும் போக முடியாது, போனால் முன்னாடி தான் போயாகும். ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போ சொல்லு, முன்னாடி கடல் தான் இருக்குது, பரவாயில்ல போ சொல்லு அப்படின்றார். அப்போ ஜனங்கள் தாமதிக்கிறாங்க, இது எப்படி போகிறது, கடலை எப்படி திறக்கிறது, உலகம் உண்டானது முதல் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததே இல்லைன்னு சொல்லி ஜனங்கள் திணறிக்கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படின்றார். ஏன்னா அந்த கையில் மோசே ஒரு கம்பு வச்சுருந்தார், அந்த கம்பு அந்த கோல் வச்சு தான் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோலை ஓங்கி அப்படின்னா தமிழில் இப்படி எழுதியிருக்காங்க, மூல பாஷையில் எப்படி இருக்குன்னா, உயரமான ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த ஜனங்களை போக விட சொன்னார்ல. இப்போ இப்படி வச்சுக்கிடும், இந்த இடத்துல ஒரு கோல், இந்த கோல் இப்படி நிற்கிது, உயரமான இடத்துல கொண்டு போய் இந்த கோலை இப்படி நிப்பாட்டிட்டு உன் கையை கையை இப்படி நீட்டி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி இந்த கையை வச்சு போங்க, எல்லாரும் இப்படி போங்க அப்படின்னு சொல்லி இப்படி நீட்டணுமா, இப்படி நீட்ட சொல்கிறார். இப்படி நீட்டும் பொழுது இந்த கோல், இந்த கம்பு, இந்த கைகளை விரிக்கிறது, இதனுடைய நிழல் பார்த்திங்கன்னா கடலில் விழும். ஏன்னா இவங்க போன நேரம் சாயங்கால நேரம், அந்த கடலில் போய் அது விழுந்த உடனே அந்த சிலுவையின் அந்த அடையாளம் விழுந்த உடனே அந்த கடலே பிளந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அது இன்னொரு யூத ரபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த யூத ரபி என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலர்கள் புறப்படும் பொழுது அதில் எப்படி போடுங்கன்னா, அணியாய் புறப்பட்டார்களாம். அணியானா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மொத்தமாக கடற்கரை ஓரத்தில் ஒரே வரிசையாக கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள், 6 லட்சம் யுத்த வீரர்கள், அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் சொல்கிறாங்க. சிலர் 25ன்றாங்க, 30ன்றாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 30 லட்சம் பேர் கடற்கரையில் போய் நின்னான்னா எப்படி நின்றுப்பான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தனா நின்றுக்க மாட்டான். ஏன்னா அத்தனை பேரும் கடற்கரை ஓரத்தில் நிற்கிறான். கடல் திறந்த உடனே தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறவன் முன்னாடி 2 பேர் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். திறந்த உடனே அப்படியே போகிறான். அப்போ கடல் இவ்வளோக்கான திறக்கலை, அந்த லட்சக்கணக்கான நபர்களும் அணியாய், அந்த அணியானா நம்ம ஸ்கூலில் இப்போ நிற்பாங்களே, 6ஆம் கிளாஸ் 6A 6B 6C 7A 7 இப்படி நிற்பாங்களே, இப்படிலாம் உண்டுமா ஸ்கூலில் உண்டும்ல, அப்படி தான் அணியாய் நின்னாங்களாம். ஒவ்வொரு கோத்திரமாக கர்த்தர் அப்படியே திறந்து விட்டால் தான் தாமசம், அப்படியே உள்ளே போயிட்டாங்க. சட அந்த வசனம் சொல்கிறது, வெட்டான் தரையில் நடந்தார்கள். கடல் தண்ணி கெட்டி கிடக்கு. சில நேரங்களில் மழை நேரங்களில் பார்த்தா மழை பெஞ்சு வெறிச்சாலும் நம்ம ஊர்லேயே அந்த தரை காய எவ்வளோ லேட் ஆகுது. ஆனால் இருந்ததுலேருந்து அந்த சமுத்திரம் நோவாவின் காலத்தில் இருந்து, நோவாவின் காலத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு தான் சமுத்திரங்கள் பிரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே சமுத்திரம், ஒரு பூமி தான். நோவா காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சமுத்திரங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. ஏன்னா காற்று சுழண்டு அடித்ததுனால எங்கெல்லாம் பள்ளம் இருந்துச்சோ அங்கெல்லாம் தண்ணிகள் போய் நிற்க ஆரம்பித்து சமுத்திரமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டி கிடக்கிற அந்த தண்ணியை ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார், அது அப்படியே பிரிச்சிருச்சு. நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தான் ஹாலிவுட் படங்கள் எடுக்கிறாங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் கண்ணால் பார்த்த மனுஷங்களுக்கு. கடல் அப்படியே பிரியுது. கடல் பிரிஞ்சது மட்டும் இல்லை, இவர்கள் இறங்கி நடக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர் நின்னாராம். ஏன்னா அவர் தான் சில வருடங்கள், சில 1000 வருடங்களுக்கு பிறகு இயேசுவை குறிக்கிற வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் இந்த தூதனானவர்னு வந்துருச்சுன்னா அது இயேசுவை குறிக்கிற வார்த்தை. வெறும் தேவதூதனை குறிக்கிறதா இருந்தால் தேவதூதன் அப்படின்னு வரும், அந்த சிங்கிள்லையும் இயேசுவை குறிக்கிறதுக்கு அந்த மரியாதையான வார்த்தை தூதனானவர் அப்படின்னு வரும். இப்போ இயேசு அவர்களுக்கு முன்னாடி நின்னவர் இப்போ அங்கேருந்து பின்னாடி நிற்கிறார். பின்னாடி நின்னது இல்லாமல் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அப்படியே அவங்களுக்கு பின்னாடி நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமும் கடலுக்குள்ளே ஓடுது.
இவங்க ரதத்திலையும் குதிரையிலும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, அவங்களும் பின்னாடி வருவாங்க. வரும் பொழுது அவங்கள நான் இந்த கடலில் தான் அழிச்சு போட்டுருவேன். இந்த கடலில் நான் அவங்கள அழிக்கிறத வச்சு தான் நானே கர்த்தர். அந்த வசனம் எதில் வருது பாருங்கள். குதிரைகளையும் குதிரை வீரனையும் ரதத்தையும் அழித்து போடும் பொழுது நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எத்தனாவது வசனத்தில் வருது? 18ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அத்தனை பேரும் அவன் என்ன தைரியத்தில் இறங்கி வந்தான்னு தெரியல. சரி, இவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க, வேற வழி இல்லைன்னு சொல்லி. ஆண்டவரே சொல்கிறேன், நான் அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவனை பின்தொடர்ந்து வரும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனும் பின்னாடி இறங்க ஆரம்பிக்கிறான். இறங்கி வர்றாங்க. இப்போ இவர்கள் இறங்கினது நாள் சாயங்காலம். அடுத்து வசனம் சொல்லுகிறது, முழுவதும் ராத்திரி ஃபுல்லாக கடலுக்குள்ளே தான் போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரு லைட்டோ பௌர்ணமி விளக்கோ இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்களா ஸ்டேடியத்தில் லைட்டு போடுற மாதிரிலாம் கிடையாது. கடலுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கமும் தண்ணி மதுளாக நிற்குது. முன்னாடி போகிற கூட்டத்துக்கு கர்த்தர் வெளிச்சத்தை காட்டுகிறார். அதே வெளிச்சம் இவங்க பின்னாடி வரவனுக்கு வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. அங்கே வசனம் சொல்லுகிறது கார் இருள், அதாவது என்னன்னா மந்தாரமாக இருந்துச்சான். கார் என்ன வார்த்தை போட்டிருக்காங்க அந்த இல்லை, அது இல்லை. முழுவதும் பலத்த கீழ்காற்றை வீச பண்ணினார். கடல் ஒதுங்கும்படி அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக லட்சக்கணக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் உள்ள இறங்கியிருக்காங்க. கடல் எவ்வளவு பெருசா வழி விட்டுருக்கும் பாருங்க, எவ்வளோ பெருசா பிளந்திருக்கும். ஏன்னா அவன் உயிர் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே பிளந்து அப்படி கூறு போட்டது போல கர்த்தர் பிரித்து போட்டார். அப்படியே உள்ளே இறங்கி ஓடுறாங்க. இந்த பக்கமும் அப்படி நிற்கிது. வெட்டாந்தரையில் போகிறாங்க. அப்போ ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆனால் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அந்த ஜனங்களுக்கு வழி காட்டுது. பின்னாடி வந்தவனுக்கு அது இருட்டாக இருக்குது. இவங்களுக்கு வழி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இவங்க ஒரு கணிப்பில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு எவ்வளவு தூரம் போகிறாங்கன்னா, கிழக்கு வெளுத்து வருகிற ஜாமம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 மணி அந்த டயத்தில் கிழக்கு வெளுக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் வரைக்கும் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ரேஸ் நடக்குது. சரிதானா? ரேஸ் தானா? சேசிங்க என்ன சொல்லுவாங்க, வண்டி காரை விரட்டுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, சேசிங். அவர்கள் முன்னாடி போகிறவர்கள் ரதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க நடந்து போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வெளிச்சம் தெரியுது, ஓடுறாங்க. பின்னாடி வரவன் எப்படி வரானா, ரதத்தில் வர்றான், குதிரையில் வர்றான். ஆனாலும் இவனால் குதிரையில் வரவனால இவனை பிடிக்க முடியல. என்ன காரணம்னா, கர்த்தர் இவர்களுக்கு இருளை அனுப்புகிறார். இந்த இருளை அனுப்புனது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்குமா, சக்கரம் கலண்டுருமா. உடனே நிப்பாட்டி அந்த சக்கரத்தை சரி பண்ணணும். அந்த சக்கரத்தை சரி பண்ணதுக்குள்ளே பின்னாடி வரவன் வந்துடுதான். அந்த அப்படி நின்று அவங்கள டிலே ஆக 2 பேரும் ஒருவரோடு சேராத படிக்கு கர்த்தர் நடுவாக அவர்களுக்கு நின்றார். அப்படி நடுவாக நின்றதுனால 2 பேராலும் ஒருவரோடு சேர முடியல. யோசிச்சு பாருங்க, சாயங்காலம் புறப்பட்டவங்க ராத்திரி ஆயிடுச்சு, கிழக்கு வெளுத்து வருகிற ஜாமம் ஆயிடுச்சு. அந்த இதை தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கமும் போக முடியாது, நடுக்கடலுக்கு வந்துட்டாங்க. இந்த கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், மோசே உன் கரத்தை மறுபடியும் நீட்டு, சமுத்திரம் வந்து மூடட்டும் அப்படின்றார். ஆண்டவர் நினச்சிருந்தா அவரே செஞ்சுருக்கலாம். ஆனால் அவரே செய்யாமல் அந்த ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு புதிய வழிகள் எப்படி வரும் அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மோசே இப்படி சொல்கிறாரு, கடலை திறந்து கடலுக்குள்ளே போங்க, உங்களுக்கு அங்கே வழி திறக்கும். ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது முழுவதும் கீழ்காற்று வீசிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எடுத்த எடுப்பில் இப்போ இப்படி வச்சுக்கிட்டோம், இங்கேருந்து அந்த ரோடு வரைக்கும் எடுத்த எடுப்பில் திறக்கலை. ஒரு காற்று வீசுது, கொஞ்சம் திறக்குது. இவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அடுத்து கொஞ்சம் திறக்குது. அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அடுத்து கொஞ்சம் திறக்குது. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இவர்கள் போக 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 இந்த கூட்டமும் பின்னாடியே வந்துருச்சு. இப்போ நடுவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின உடனே இவர்களுக்கு பாதி தூரம் வந்த பிறகுதான் மண்டையில் கொஞ்சம் உரைக்குது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்குள்ள குழப்பம் வந்து அவங்க சொல்கிறாங்க,
கர்த்தர் அவர்களுக்காக நம்மோடு யுத்தம் பண்ணுகிறார். அது எத்தனை வசனம் பாருங்க, கர்த்தர் அவர்களுக்காக நம்மோடு யுத்தம் பண்ணுகிறார். இப்போ மோசே 25 வசனம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். நம்மளை துரத்துகிற நம்முடைய சத்துருக்கள் ஒரு குறித்த வேலையில் இதை கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் நம்மளை துரத்துக்கிட்டே இருப்பாங்க. சில கடன் பிரச்சனை துரத்தலாம், வியாதி துரத்தலாம், போராட்டம் துரத்தலாம். அவைகள் நம்மளை துரத்த முடியுமே தவிர நமக்கும் அந்த கடனுக்கும் நடுவாய் கர்த்தர் வந்து நிற்பார். அதாவது ஞானஸ்தானத்துக்கு இதை அடையாளமாக சொல்கிறாங்க. நமக்கும் அந்த வியாதிக்கும் நடுவாய், வியாதி உங்களை துரத்துதுன்னா நமக்கும் அந்த வியாதிக்கு நடுவாய் கர்த்தர் வந்து நிற்பார். பாவ போராட்டம் துரத்துதுன்னா நமக்கும் அந்த பாவ போராட்டத்துக்கும் நடுவாய் கர்த்தர் வந்து நிற்பார். அந்த போராட்டம் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குறித்த வேலைக்கு அப்புறமேல் அந்த எகிப்தியருக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளால் இவங்களை ஜெயிக்க முடியாது, கர்த்தர் துணையாய் நிற்கிறார். அப்பத்தான் அவர்கள் இந்த பேரை சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் அவங்க எத்தனையோ சாமிகளை கும்பிட்டாங்க, எந்த சாமியும் அவங்களால கூப்பிட முடியல, எந்த தெய்வத்தினுடைய பெயர் அவங்க நாவில் வரல. இப்போ என்ன வருது அப்படின்னா, இந்த அடிமைகளுக்கு, இந்த ஒன்றுமில்லாத ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்றத அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன்னா மோசே சொல்லியிருந்தார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா, ஊழியக்காரங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார். அப்படியே கனம் பண்ணுகிறார் அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஒன்றுமே செய்யாமல் மோசேகிட்ட சொல்லுகிறார், நீ சமுத்திரத்தை கையை நீட்டு, சமுத்திரம் மறுபடியும் என்ன செஞ்சிடும், மூடிடும் அப்படின்னு சொல்கிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் பலமாய் திரும்பி வந்தது. அது வேகமாக திரும்பி வந்துச்சான், அப்படியே வருது. ஏன்னா இவர்களுக்கு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா இங்கே போனால் போக போக பிரச்சனை. நம்ம ஒன்று செய்வோம், திரும்பி ஓடி நம்ம நாட்டுக்காவது ஓடிடுவோம் அப்படின்னு எல்லாரும் திரும்பி ஓட ஆரம்பித்தான். திரும்பி ஓட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்படியே சமுத்திரம் மூடுச்சு, டக்க 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 டக்குன்னு மூடுது. இவர்களால் எங்கேயும் போக முடியல. கர்த்தர் அவர்களை சமுத்திரத்தில் அமிழ்த்தி போட்டார். அப்படிதானே போட்டிருக்கு, அப்படியே அழித்து போட்டார். அப்படி ஆண்டவர் சொன்னா, அந்த வார்த்தை சொன்னது போல, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். அந்த கரையில் போய் முதல்ல தொட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் முதல்ல போகலை. முதல்ல போனது யாருன்னா எகிப்தியர்கள். ஆனால் அதில் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் கரைக்கு போகும் பொழுது எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை கண்டார்கள். அப்படின்னா அந்த கடல் அவங்கள மூடி கடலுக்குள்ளேருந்து எடுத்து கரையில் அந்த அலைகளோடு அலையாக கொண்டு வந்து தள்ளிடுச்சு. அப்படி தானே போட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரரோ 30ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை, அப்போ இவங்க போய் ஏறதுக்கு முன்னாடி எதிரி அங்கே என்ன செஞ்சிட்டான், செத்து கிடக்குறான். இவங்க பார்க்குறாங்க கடற்கரையில் அத்தனை பிணங்களும் ஒதுங்கி கிடக்குது. அத்தனை பேரையும் கர்த்தர் அழித்து போட்டார், கொன்று போட்டார், தூக்கி கொண்டு போய் கரையில் போட்டார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறப்பார். அந்த வழியில் அவரே உங்களை கூட்டிகிட்டு போவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் அவரே முறியடிப்பார். முறியடித்தது மட்டும் இல்லாமல் அந்த சத்துருக்களை உங்கள் கண்கள் காண அழித்து போடுகிறதையும் பார்ப்பாங்க. இந்த ஜனங்கள் அதை பார்த்தாங்க. கடல் திறக்கப்பட்டதை பார்த்தாங்க, பார்வோன் சேனை அழிந்ததை பார்த்தாங்க, கர்த்தர் துணையா நின்றதை பார்த்தாங்க. கரையில் ஏறி பார்த்தா பின்னாடி துரத்தி கொண்டு வந்தவர்கள், தலைமுறை தலைமுறையாய் அடிமைப்படுத்தி வைத்தவர்கள் அழிந்து போனதையும் பார்த்தாங்க. இதைத்தான் பவுல் பின்னாடி 1 கொரிந்தியர் 10 ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் சொல்லுகிறார். ஏன்னா பூமியில் பிறக்கிற மனுஷனை தலைமுறை தலைமுறையாய் பாவம் அடிமைப்படுத்துகிறது, வியாதி அடிமைப்படுத்துகிறது, பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைப்படுத்துகிறது. இதிலிருந்து தப்பணும் அப்படின்னாச்சுன்னா அந்த சமுத்திரத்தில் இறங்கி மேகத்துக்கு கீழாய் தண்ணிக்கு கீழே நடந்து போனதுக்கு அடையாளமாய் பிற்காலத்தில் இயேசு அதை ஞானஸ்தானமாய் மாற்றினார். அப்போ ஞானஸ்தானத்துக்குள்ளே இறங்கும் பொழுது நம்மை துரத்தி வந்த அந்த சத்துருக்கள் அந்த நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீரில் அழியப்படுகிறார்கள். அந்த கரையிலிருந்து எழும்பும் பொழுது அவர்கள் செத்துப்போன அந்த
விரோதிகளை பார்த்தது போல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது புது மனிதனாய் மாறுகிறோம். பழைய மனிதனை அடிமைப்படுத்தி வச்ச எல்லா அடிமைத்தன எண்ணங்களும் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கடைசியாக முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்னா, இவ்விதமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தபடினால் ஜனங்கள் தேவனுக்கு பயந்தார்கள். ரெண்டாவது, தேவனிடத்தில் மாத்திரமல்ல, ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட புதிய வழிகள் நாம் போகும் பொழுது தான் கர்த்தர் மேலே நமக்குள்ள விசுவாசத்தினுடைய அளவு கூடுகிறது. இன்றைக்கி கடனாக ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறப்பார். வியாதியாக கர்த்தர் ஒரு புதிய வழியை திறப்பார். சமுத்திரத்தில் ஒரு வழியை கர்த்தர் வச்சுருந்தார். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், தேவன் உலக தோற்றம் முன்னாடியே அந்த ஜனங்களுக்குன்னு அந்த பாதையை வச்சுருந்தாராம். அந்த பாதையில் அவர்கள் மட்டும்தான் நடக்க முடியும், வேறு யார் வந்தாலும் அந்த கடல் அவங்களுக்கு திறக்காது. அப்படி வச்சிருந்தார். அவருடைய பிள்ளைகள் வருவதற்கு அந்த வேலை வந்த உடனே அந்த வழியை திறந்து தேவன் அவர்களை நடக்க பண்ணினார். நடந்து முடிஞ்ச பிறகு இனி ஒருவரும் இந்த வழியை வரக்கூடாது என்று சொல்லி மறுபடியும் அந்த வழியை மூடி போட்டார். அப்படின்னா இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது நமக்காய் கர்த்தர் திறப்பார். நாம் அதற்குள் பிரவேசிப்போம். அன்னைக்கு இந்த பிரச்சனை, நெருக்கம், போராட்டமெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி இருக்கும். கர்த்தர் நம்மை நன்றாய் வாழ வைப்பார். அங்கேருந்து விடுதலையாக்கி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே அவங்களை கொண்டு போகிறார். நீ நாளைக்கு வேறு என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.